ஆமென். சங்கீதம் 102 அதிகாரத்துல 12வது வசனம், கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஆமென். கர்த்தருடைய பேர் என்றென்றைக்கு நிச்சயமா நம்ம தேவனை நினைக்கும் போது இது கர்த்தர் செய்தார், இது என்னுடைய பலன் அல்லப்பா. ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்களே, என்னுடைய அறிவினாதான் நான் இது சாதிச்சேன். கண்டிப்பா கிடையாது. அறிவு யார் தராங்க? நமக்கு ஞானத்தை கர்த்தர் தருகிறார். கர்த்தர் மட்டும்தான் நமக்கு எல்லாவற்றையும் சரியாக நம்ம இப்படிதான் நடக்கணும் நினைப்போம். ஆனா தேவன் நமக்குன்னு ஒரு கோடு வச்சிருப்பார். இப்படி நடந்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். தாவீது எல்லா வேலை கூட கர்த்தரை முன்ன வைக்கிறாங்க. ஆண்டவரே, நான் எப்படி நடக்கணும், நான் என்ன செய்யணும், யார்கிட்ட என்ன பேசணுங்கிறத கூட தேவன் கிட்ட ஒவ்வொரு நாளும் ஆலோசனை கேட்டாதான் தேவன் அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்தாங்க, ஒரு ராஜாவாக உயர்த்தினார். காரணம் என்ன? அவங்க தாழ்மை. நம்ம எப்பவுமே தாழ்ந்து போக கத்துக்கிட்டா கர்த்தர் நம்மள உயரத்துல அதிகாரியாக வைப்பார். எடுத்தோடனே என்னோட படிப்பு தான் என்ன உயர்ந்த ஸ்தலங்க நினைக்கவே கூடாது. காரணம், நமக்கு அந்த பெருமை வந்தா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். என்னைக்குமே கர்த்தரை மட்டும் நினைக்கும் போது தேவனை நினைச்சா நம்மளை உயர்த்துவார். அவருடைய பேர் எப்படி இருக்குமா? தலைமுறை தலைமுறையாக. கொஞ்சம் நஞ்சம் இல்ல, நமக்கு அப்புறமா ஜெனரேஷனுக்கு அப்புறம் கர்த்தர் தான் செய்தாரு. எந்த ஒரு காரியமானாலும் இத என்னோட முயற்சி இல்ல, என் தேவன் தான் கொடுத்தாரு. எனக்காக தேவன் செய்யும் போது சிறப்பாக நம்ம சின்ன பொருள் தான் ஆசைப்படுவோம். ஆனா தேவன் நமக்கு இந்த பிள்ளைக்கு இது கொடுத்தாதான் பிளஸ்ஸிங்னு அவருக்கு தெரியும். ஏன்னா கொடுக்கிறவர் அவரு. மனுஷன்தான் அளந்து அளந்து கொடுப்பாங்க. ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. அவர் மனசு ரொம்ப எவ்வளவு பெருசோ கொடுக்கறத கூட பெருசா ஆசீர்வாதமாக இருக்கும். அதே சங்கீதத்துல 16வது, திக்கற்றோட ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். எனக்கு யாருமே இல்லை ஆண்டவர், நான் ஒவ்வொரு நாளுமும் நான் என் மனசுக்குள்ள கஷ்டம்தான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு யாரு என்ன ஆறுதல் படுத்துவாங்கன்னு ஒவ்வொருவரும் நம்ம தூக்கத்துல ஆண்டவர்கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பல்ல. எத்தனை நாள் தான் ஆண்டவரே இந்த பேச்சுகள் இந்த அவமானம்? ஆனா கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அறிகிறார். நம்மோட கண்ணீருக்கு நிச்சயமாக பதில் உண்டு. அவர் சும்மா இருக்க மாட்டாரு. என்னன்னா அவருக்கு அந்த நேரம் வரணும். ஒரு மனுஷன் திடீர்னு போய் அடிச்சிட்டானா ஏன் அடிக்கிறான்னு அவனை யோசிக்கணும் இல்லையா? அதுக்கு நேரத்தை கொடுப்பாரு. அது மாதிரிதான் ஒவ்வொருடைய கண்ணீருக்கும் திக்கற்ற நமக்கு தான். இவங்களுக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாதுப்பா, இவன் என்ன வேணா பண்ணிக்கலாம், என்ன வேணா சொன்னா இவன் யார்ட்டுமே நம்ம பத்தி சொல்ல மாட்டாங்க. அந்த மனசுல அவங்க தைரியம் என்னன்னா, நம்ம அவங்க செஞ்சா இவங்க யார்கிட்ட போய் நம்மளை பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்கன்ற தைரியத்துல அவங்க நமக்கு நிறைய தீங்கு செய்யறாங்களா? நீங்க சும்மா இருங்க. நம்ம சும்மா இருந்து கர்த்தர்கிட்ட மட்டும் நம்ம இந்த காரியங்களுக்கு நம்ம சொல்லணும். மனுஷங்கிட்ட சொன்னோம்னா அவன் நம்மளுக்கு நம்மளை குறிச்சு அவன் ஒரு சீப்பா எடை போடுவான். ஏன்னா நம்ம குடும்பத்தை பத்தி நம்ம சொல்றோம் இல்லையா, அவன் நினைப்பா இவங்களே இந்த குடும்பத்தை பத்தி இவங்க வெக்கப்படுத்துறாங்க, நம்ம ஏன் சொல்லக்கூட யோசிப்பான். அதனால எந்த சூழ்நிலை வந்தா கூட நமக்கு ஒரு தீங்கு இழைக்கிறாங்கன்னா அதை நம்ம மற்றவங்ககிட்ட சொல்லாம கர்த்தர்கிட்ட மட்டும் சொன்னோம்னா நிச்சயமா தேவன் தாங்க நமக்கு பதில் தருவாரு. அவருதான் அந்த மனுஷனை சீர்படுத்துவாங்க. இந்த காரியம் செய்தா அவன் சரியாகுவான்னு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். எந்த மனுஷனுக்கும் நம்மளுடைய கஷ்டங்கள் பாரங்கள் எதுவுமே தெரியாது. அதனால கர்த்தர் நம்முடைய ஜபத்தை ஒரு நாளும் ஒருபோது விண்ணப்பத்தை அலட்சியம் பண்ண மாட்டாரு. ஏன்னா நமக்கு என்ன தேவைங்கிறதும் அவர் அறிவார். ஒவ்வொரு நாளும் நம்ம கண்ணீரோடு இருக்கிறோம்ல, சப்பா நான் உங்களுக்காக உபவாசம் பண்ணி நான் இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஏன் இன்னும் பதில் வரல? வரும். நம்ம எதிர்பாராத நாள்ல தேவன் நமக்கு ஒரு அற்புதங்களை சொல்லும் போது இந்த சமூகத்துல நம்ம சாட்சி சொல்லுவோம். ஏன்னா கர்த்தர் தான் நமக்கு செய்தார், மனுஷன் செய்ய மாட்டாங்க. எந்த நாளுமே கர்த்தர் மட்டும் தான் நமக்கு செய்வார். திக்கற்றவர்களா இருக்கிறோம் இல்லையா, எனக்குன்னு யாரு இருக்கானா என் அப்பா மட்டும் தான் எனக்கு இருக்காரு. ஏன்னா எனக்கு அப்பா எனக்கு என்ன தேவைங்கிறத அறிந்து ஆராய்ந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என் ஜீவனை கொடுத்த கர்த்தர் என்னுடைய விண்ணப்பத்திற்கும் தேவன் சீக்கிரமா பதில் தருவார். இந்த மாதம் கூட
தேவன் நம்ம எல்லாரையும் பாதுகாத்து நமக்கு என்ன தேவைங்கிறத அறிந்து சீக்கிரமா செயல்படுவார். நம்ம தேவன் உண்மை இல்லவன், மனுஷன் கிடையாது. கர்த்தர், அவருடைய பேர் என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறையாக தாவீதை உயர்த்தின கர்த்தர் நம்மளையும் உயர்த்த வல்லவரா இருக்கிறார். இந்த சங்கீத கூட தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.